21ാவது ശ്ലോകം. പുനർദന്തോത്ഭവം ജ്ഞാത്വാ പ്രജേതാദ്വിജരൂപവാൻ ആജഗാമഗൃഹേ തസ്യ കുരുകാര്യമിതി ബ്രുവൻ. പല്ലു മുളച്ചാச்சு அந்த குழந்தைக்கு அப்படின்னு தெரிஞ்ச வருணதேவன், ராஜாவே யஜ்ஞம் நடத்துங்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிராமண வேஷத்துல ராஜாவோட கிரகத்துக்கு வந்து சேர்ந்தார். 22வது ஸ்லோகம். பூபாலோபி ஜலாதீசம் வீட்சிய பிராப்தம் திஜாகிருதி பிரணம்யாசன சம்மானை பூஜையாமாச சாதரம். விப்ரவேஷத்துல வந்த வருணனை பார்த்த ராஜா நமஸ்காரம் பண்ணி ரெஸ்பெக்டோடு கூடிட்டு உட்காரத்துக்கு இடமெல்லாம் கொடுத்து ஆதித்ய மரியாதை பண்ணி பூஜை பண்ணினார். 23வது ஸ்லோகம். ஸ்துத்வா ப்ரோவாஜவதனம் விநாய நதகந்தர விநாய நதகந்தரஹ. ஸ்துத்வா ப்ரோவாஜவதனம் விநாய நதகந்தர கரோமி விதிவத் காமம் மகம் பிரபல தட்சிணம். வினயபூர்வம் சிரச கும்பிட்டு ஸ்துதிச்சுண்டு ராஜா வருணதேவன் கிட்ட சொன்னார், நிறைய தட்சிணங்களோடு கூடிட்டு நான் விதி பிரகாரம் யாகம் பண்ணிக்கிறேன். 24வது ஸ்லோகம். பாலஹா அபி அகிருத சௌளஹா அயம் கர்ப்பகேஷஹா ந சம்மதஹ. பாலோப்யகிருத சௌளோயம் கர்ப்பகேஷோ ந சம்மத யஜ்ஞார்த்தே பசுகரணே மயா விருத்தமுகாத் ஸ்ருதம். விருத்தமுகாது ஸ்ருதம். இந்த குழந்தைக்கு சௌளம் அப்படிங்கிற கர்மம் செஞ்சிட்டில்லை. முதலாயிட்டு முடிமுறிக்கிற கர்மமாக்கும் சௌளம். ஷோடச கர்மங்களில் ஒன்னாக்கும் இது. அதனால சௌளம் முடியாத பாலனை யஜ்ஞ பசுவாக்கிறதுக்கு சாத்தியமில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப விருத்தர்கள் எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். விதிபடிதான் யஜ்ஞ கர்மங்கள் எல்லாம் நடத்தணும். ஷோடச சம்ஸ்காரம் பண்ணாத்த சௌளம் செய்யாத்த இந்த குழந்தைய யாக பசுவாக்கினா அந்த யாகம் சிரேஷ்டம் இல்லை. அதனால விருத்தர்கள் எல்லாம் சொல்லி நான் அதை கேள்விப்பட்டதால சௌளம் முடியட்டும், குழந்தைக்கு முடி முறிக்கிற அந்த ஃபங்க்ஷன் முடியட்டும். முதல் தடவையா முடி எப்ப முறிக்கிறேனோ அப்ப பார்க்கலாம், அப்ப நான் இந்த யாகத்தை பண்ணுறேன். 25வது ஸ்லோகம். தாவத் க்ஷமஸ்வவாரீஷா விதிம் ஜானாசி சாஸ்வதம் கர்த்தவ்ய சர்வதா யஜ்ஞோ முண்டனாந்தே சிசோகிலா. ஜலத்துக்கு அதிபதியாயிருக்கிற வருண பகவானே, அது வரைக்கும் பொறுத்திருங்கோ. சாஸ்வதமான விதி என்னவாக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமே. சிசுவோடு சௌளம் முடிஞ்சானாக்கா நான் எப்படியாவது இந்த யாகத்தை நடத்திடுறேன். 26வது ஸ்லோகம். தஸ்ய இதி வஜனம் ஸ்ருத்வா தஸ்யேதி வஜனம் ஸ்ருத்வா பிரஜேதா பிராஹதம் புனா பிரதாரயசி மாம் ராஜன் புனரிதம் ப்ருவன். இப்படி ராஜா சொன்னதை கேட்ட பிரஜேதஸ் வருண பகவான் என்ன சொன்னார்? ராஜாவே, நீங்கள் மறுபடியும் மறுபடியும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தை சொல்லி என்னை ஏமாத்தின்னு இருக்கேளே. எப்ப வந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி யாகம் பண்ணாம தட்டி கழிச்சுட்டு இருக்க, அது சரியில்லை. 27வது ஸ்லோகம். அபிதே சர்வசாமக்ரி வர்த்ததே நிருபதேதுனா புத்திர ஸ்நேஹ நிபத்தஸ்த்வம் வஞ்சயஸ்யேவ சாம்பிரதம் வஞ்சயஸ்ய ஏவ சாம்பிரதம். உங்களுக்கு யாகம் செய்யறதுக்கான எல்லா பொருள்களும் இப்போ உங்ககிட்ட இருந்தும் புத்திர பாசத்தால கட்டி போடப்பட்டிருக்க நீங்கள் இப்ப நீங்கள் என்ன ஒவ்வொரு விஷயமா சொல்லி ஏமாத்தின்னு இருக்க. அதை எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினைச்சுக்கண்டா, எனக்கு எல்லாம் தெரியும். 28வது ஸ்லோகம்.
ക്ഷൗരകർമ്മവിധിം കൃത്വാ ന കർത്താസി മഗമ്യതേ തദാഹം ദാരുണം ശാപം ദാസ്യേ கோபசமன்வித. ക്ഷൗരകർമ്മം முடிஞ்சு யஜ்ஞம் நடத்தலை நீங்கள் அப்படின்னா அப்போ எனக்கு கோபம் வந்து நான் உங்களை ஒரு பெரிய சாபம் அப்புறம் பண்ணுவேன், உங்களுக்கு பெரிய சாபத்தை தந்துடுவேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி எந்த எக்ஸ்கியூஸும் இல்லை, உங்க பையனோட தலைமுடியை முறிக்கிற வரைக்கும் மட்டும்தான் நான் வெயிட் பண்ணுவேன். 29வது ஸ்லோகம். அத்ய கச்சாமி ராஜேந்திர வதனாத்தவ மானத நம்ருஷா வதனம் காரியம் त्वयेच्छ्वागुकुलोद्भवा. நம்ருஷா வதனம் காரியம் त्वया இச்சாகுகுல உத்பவः. ராஜாவே, உங்களோட வாக்கு கேட்டு நான் இப்ப போறேன். இச்வாகு வம்சத்துல ஜனிச்சவரே ஹரிச்சந்திரனே, நீங்கள் சொன்ன வாக்கு பொய்யாக கூடாது. 30வது ஸ்லோகம். இத்யாபாஷ்ய இதி ஆபாஷ்ய யயௌ ஆசு இத்யாபாஷ்ய யயாவாசு பிரஜேதா நிருபதேர்கிருஹாத் ராஜா பரமசந்துஷ்டோ நனந்த பவனே ததா. அப்படி சொல்லிட்டு பிரஜேதஸ், அதானது வருண பகவான் ராஜாவோடு ஹரிச்சந்திர மகாராஜாவோடு பவனத்திலிருந்து யாத்திரையானார். ராஜா குழந்தை இப்ப தப்பிச்சுதே அப்படிங்கிற சந்தோஷத்துல கிரகத்துல வாழ்ந்தார். 31வது ஸ்லோகம். சூடாகரணகாலேதோ பிரவருத்தே பரமோத்சவே சம்பிராப்தஸ்தரசா பாஷி பவனம் நிருபதே புனா. சூடாகரண உற்சவம், அதானது க்ஷௌர கர்மம் நடக்கிற சமயத்துல, அந்த குழந்தைக்கு முடிமுறிக்கிற சமயத்துல வருணன் மறுபடியும் ராஜாவோட கிரகத்துக்கு வந்து சேர்ந்தார். 32வது ஸ்லோகம். யதாங்கே சுதமாதாய ராஜ்ஞி நிருபதி சந்நிதோ உபவிஷ்டா கிரியாகாலே ததைவ வருணோபியகாத். ராஜ்ஞி புத்திரனை மடியில வச்சுட்டு கர்மங்கள் செய்யற ராஜாவோட பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற டைம்லயாக்கும் வருணன் வந்தது. 33வது ஸ்லோகம். குரு கர்மேதி விஸ்பஷ்டம் வஜனம் கதயன் நிருபா விப்ரரூபதர ஸ்ரீமான் பிரத்யட்ச இவ பாவகா. பிராமண வேஷம் போட்டு வந்த வருணதேவன் சாட்சால் அக்னி மாதிரி கத்தி ஜொலிச்சுண்டு ராஜா கிட்ட சத்தமா ஆஜ்ஞாபனை பண்ணினார், யாகத்தை செய் ராஜாவே அப்படின்னு. 34வது ஸ்லோகம். மிருபதிஸ்தம் சமாலோக்ய பபூவாதீவ விஹ்வலா நமஸ்சகாரதம் பீத்யா கிருதாஞ்சலி புடப்புரா. ராஜா வருணதேவனை பார்த்தோனையே பயந்து நடுங்கினார். பயந்து நடுங்கி நமஸ்காரம் பண்ணி கைய கூப்பி தொழுது முன்னால நின்னார். 35வது ஸ்லோகம். விதிவத் பூஜயித்வாதம் ராஜோவாஜா விநீதவான் சுவாமின் காரியம் கரோம்யத்ய மகஸ்ய விதிபூர்வகம். சுவாமின் காரியம் கரோமி அத்ய மகஸ்ய விதிபூர்வகம். ராஜா அந்த பிராமணனை வித்யாமண்ணம் பூஜை பண்ணி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணினார். சுவாமி, விதிபூர்வகம் யாகத்தை நான் உடனடியா செஞ்சுக்கிறேன். 36வது ஸ்லோகம். வக்தவ்யமஸ்தி தத்ராபி ஸ்ருணுஷ்வைகமனா விபோ ஸ்ருணுஷு ஏகமனா விபோ யுக்தம் சேன்மன்யசே ஸ்வாமின் தத்ப்ரவீமி தவாக்ரதா. யுக்தம் சேது மன்யசே ஸ்வாமின் தத்ப்ரவீமி தவ அக்ரதா. இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு உண்டு. நான் சொல்றத ஒன்னு கவனமா கேட்கணுமே. உங்களுக்கு நான் சொல்றது விருப்பப்படும் அப்படின்னா நான் டைரக்டா உங்ககிட்ட சொல்றேன். 37வது ஸ்லோகம். பிராமண க்ஷத்ரியோ வைஷ்ய த்ரயோ வர்ணா த்விஜாதயா. பிராமணः க்ஷத்ரியः வைஷ்யः த்ரயः வர்ணாः த்விஜாதயः.
സംസ്കൃതാः ച അന്യതാ ശൂദ്രാः ഏവം വേദവിദഃ വിദുഃ ബ്രാഹ്മണക്ഷത്രിയോ വൈശ്യസ്ത്രയോ വർണ്ണാ ദ്വിജാതയാ സംസ്കൃതാശ്ചാന്യതാ ശൂദ്രാ ஏவம் வேதவிதோ விது. பிராமணன், சத்திரியன், வைசியன் இப்படி இருக்கிற 3 வர்ணத்துல இருக்கிறவாளும் சம்ஸ்காரத்தாலேயாக்கும் பிராமணர்கள் ஆகிறா, திஜர்கள் ஆகிறா. அப்படி இல்லைனா அவ சூத்ரர்கள் தான் அப்படின்னு வேதஜர்களுக்கு தெரியும். இப்ப இந்த குழந்தைக்கு நான் பூணூல் போட்டுட்டில்லை, பூணூல் போட்டாதானே அவன் பிராமணன் ஆவன். ഇവൻ ബ്രാഹ്മണനാകണമെന്നാലും ക്ഷത്രിയനാകണമെന്നാലും വൈശ്യനാകണമെന്നാലും പൂണോൽ പോടണം. ഉപനയനം കഴിഞ്ഞിട്ടില്ലേ? ഇപ്പൊ ശൂദ്ര അവസ്ഥയിലാക്കും ഇരിക്കാൻ. 38ാவது ശ്ലോകം. തസ്മാദായം സുതോ മേദ്യ ശൂദ്രവദ്വർത്തദേഷു ഉപനീത ക്രിയാർഹസ്യാദിതി വേദേഷു നിർണയാ. എന്നോട് இந்த புத்திரன் யதார்த்தத்துல ஒரு சூத்ர சிசுவாக்கும். இப்போ உபநயனம் முடிஞ்சாதான் இவன் கிரியைகள் எல்லாம் செய்யறதுக்கு அர்ஹனாவன். இதாக்கும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. யஜ்ஞம் பண்றதுக்கு யாக பசுவாக்கி இவனை மாற்றணும் அப்படின்னா இவன் திஜனாகணும், இவனுக்கு உபநயனம் முடியணும் அப்படின்னு வேதத்துல சொல்லி இருக்கு. அதை நான் படிச்சேன். 39வது ஸ்லோகம். राज्ञामेकादशे वर्षे सदोपनयनं स्मृतं. राज्ञाम् एकादशे वर्षे सदुपनयनं स्मृतम्. अष्टमे ब्राह्मणानां च वैश्यानां 12 किल. ക്ഷത്രിയനുக்கு 11ஆம் வயசுலயாக்கும் உபநயனம் போடணும். 8வது வயசுல பிராமணனுக்கும் 12வது வயசுல வைசியனுக்கும் இதாக்குமே முறை. 40வது ஸ்லோகம். தயசே யதி தேவேஷா தீனம் மாம் சேவகம் தவா ததோபனீய கர்த்தாஸ்மி பசுனா யஜ்ஞமுத்தமம். தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரனாயிருக்கிற வருணா, ரொம்ப ரொம்ப சங்கடப்படுற உங்களோட தாசனான எங்கிட்ட கருணை காட்டுங்கோ. அப்படி நீங்கள் கருணை பண்ணினானா இந்த குழந்தைக்கு உபநயனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இவனை யஜ்ஞ பசுவாக்கிட்டு உத்தமமான யஜ்ஞத்தை நான் செஞ்சுக்கிறேன். அதுக்கான டைமை கொடுங்கோ. பூணூல் போடட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கோ.